கேட்டுருவான தக்காளி. ஆமாண்டா, ஐஸ் மாதிரி இருக்குது. ஹலோ மக்களே, இது வால்பாறையோட தேர்ட் பார்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம், எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கும். தலனாறு வியூ பாயிண்ட்டும் நல்லமுடி வியூ பாயிண்ட்டும் வீடியோஸ் அதில் இருக்குங்க. இப்போ நாங்கள் கூழாங்கல் ரிவர் போயிட்டுருக்கோம். மழை வர மாதிரி ஒரு க்ளவுடியாக தாங்க இருக்குது. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரிட்டன் திருப்பி இறங்கலாங்க. நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட இப்போ நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்கு இந்த 2 மலைக்கு நடுவில். கேட்டுருவான தக்காளி. இதுதாங்க கூழாங்கல் ரிவர் வந்தாச்சு. வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஏங்க இப்போவே லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. மலைக்கு பக்கத்துலேயே இந்த ரிவரை பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருங்க, நான் தண்ணி எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து சொல்கிறேன். ஆமாண்டா, ஐஸ் மாதிரி இருக்குது. ஈசா கோயில் இப்படி தான் இருக்குது. ஈசா இருக்குது இல்லை? ஆமாம், அந்த இன்னும் ஜில்லுன்னு இருக்குது. இருக்குது இதுக்கு குளிக்கணுமா? இல்லை, இப்படி தான் இருக்குது. இந்த ஜில்லு தான் இருக்கும். இந்த கிலோமீட்டர் குளிச்சு வந்துடுச்சுன்னா நீ தான் மனுஷன். 2 நல்லா இருக்கும் மக்களே. மழை ஹெவியாக பிடிச்சிருச்சு மக்களே, செம்மையாக லாக் ஆகிட்டோம். திருப்பி ரிட்டன் எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. இப்போவே மணி 3 மணி ஆச்சு மக்களே. நாங்கள் ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஈரோடு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆச்சுங்க. 4 o'clock கிளைமேட் இப்படி தான் இருக்குது வால்பாறையில். இங்கே நின்று வியூ பார்க்கலாம்டா. அப்படின்னா அங்கேருந்து வாங்க. யாரா அவரு? ஐயா, நீங்கள் யாருங்கய்யா போஸ் கொடுத்து நிற்கிறீங்க? ஐயா, ஏதோ ஃபால்ஸ் இருக்காடா. மிஸ்டில்னா தெரியுமோ? மணி இப்போ தாங்க 4 ஆகுது. இப்போவே ஃபுல்லாக பனி மூடிடுச்சுங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னே தெரியல. இந்த கிளைமேட்டை பாருங்கள், ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னே தெரியல. ஃபுல்லாகவே பனி கவர் ஆகிடுச்சுங்க. மணி 4 தான் ஆகுது. இந்த வியூ பாருங்கள், அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. பையன் இப்போவே நடுங்க ஆரம்பிச்சிட்டான் வினித்து. திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பேர் வருஷத்துக்கு ஈசா அடிக்கும். எப்படி அடிக்கும்? அங்கேருந்து எப்படி அடிக்கும் சொல்ல போவோம். நம்ம ஒரு ட்ராவல் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வரணும் மக்களே. மழை வரும், வெயில் அடிக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்க முடியும். ஒரு பக்கம் ஃபுல்லாக மழை பெய்யுது, மழையிலே வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக பனி பெய்யுது. இந்த ரோட்டுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னே தெரியல மக்களே. எதுவும் பண்ணாத, அப்படியே லாக் பண்ணுவாங்க. இதே நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் எடுங்க, அப்போ அவங்க கொஞ்சம் மனசில் ஷார்ட் எடுங்க. இந்த வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் இந்த மாதிரி வியூ பார்த்துருக்கேன். இப்போ இதிலே ரைட் பண்ணுறேன், அப்படியே வியூ பாருங்கள். ஒன்றுமே தெரிலங்க, ஒன்றுமே தெரில. ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. ரோடு மட்டும்தான் தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் காலையில் பார்த்த தலனாறு ஏரியா வரும் பாருங்கள், எப்படி இருக்கும்னு வியூ பாருங்கள். காலையில் இதே ரூட்டில் தான் வந்தேங்க. காலையில் இதே ஏரியாவில் தான் வந்தாங்க. எல்லாம் ஃபுல் வியூ தெரிஞ்சுது.
இப்போ தலனார் ஏரியா அந்த இந்த ஏரியாவில் எப்படி தான் இந்த மக்கள்லாம் இருக்காங்கன்னே தெரிலங்க. அந்த நேம் போர்டு மட்டும் தான் இருக்குது. ஆப்போசிட்டில் எந்த மலையும் தெரில பாருங்கள். காலையில் நம்ம பார்க்கும்போது வியூ எப்படி இருந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லை ஃபஸ்ட்டு வீடியோவில். இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் இதே மாதிரியே உங்களோட விலாக் கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பாய் பாய். ஓகே, எங்கள் ஊருங்க எனக்கெல்லாம் தெரியும். கடலில் இருக்கு அக்கடை நம்ம சூடாக இருந்தாலும் ஒரு நம்மளே கூலிங் இருக்கணும். டீ சாப்பிட்டா வரும். டீ அங்கே போய் டீ இறங்கி சாப்பிட்டோம்.